ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பசியோட ஒரு காக்கா மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்தது. பாட்டி வடை சுடுற சத்தம் கேட்டுச்சு. பசி அதிகமாயிடுச்சு காக்காய்க்கு. பாட்டி சுட்ட வடையா சூப்பரா இருக்குமே. ஆனா பாட்டி கையில கரண்டி இருக்கே, பக்கத்துல போனா மண்டையில படான்னு அடிச்சிருவாளே. ஆஹா, எப்படியாவது நைஸா போய் சைஸை தூக்கிட வேண்டியதுதான். காக்காயும் பிளான் போட்டபடி வடையை திருடிக்கிட்டு காட்டுக்குள்ளே பறந்து போய் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த வழியாக போன நரி காக்காய்கிட்ட இருந்த வடையை பார்த்தது. இந்த காக்கா கிட்ட வடையை எப்படியாவது ஏமாற்றி சாப்பிட பிளான் போட்டது. காக்கா தம்பி, நீ ரொம்ப அழகா இருக்க. நீ மட்டும் சினிமால நடிக்க போனா வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்பா. நீ இத்தனை நாளா எங்க இருந்த? இவ்வளவு அழகான காக்காவை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நீ ஏன் இவ்வளவு அழகுனா? உன் குரல் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். எங்கே ஒரு பாட்டு பாடு ஃப்ரெண்ட். ஐயோ, என்னையே அழகுன்னு சொல்றானே இவன். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இதை கேட்க பக்கத்துல வேற காக்கா கூட்டம் வேற இல்லையே. முட்டை பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. காக்கான்னு கத்திக்கிட்டு என் குரல் வேற அழகா இருக்குன்னு சொன்னானே. ஒரு பாட்டு பாடி காட்டிடலாமா? நான் மட்டும் பாட்டு பாடினா நரி மயக்கம் போட்டு விழுந்துரும். காக்கா வாயை திறந்து காக்கான்னு கத்த ஆரம்பிக்க வடை கீழே விழுந்துருச்சு. நரி டபக்குன்னு தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுச்சு. அப்போதான் காக்காவுக்கு புரிஞ்சுது நரி ஏமாத்திட்டு போனது. அடக்கடவுளே, நரி ஒரு வடைக்கு என்ன அழகுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டியேடா. குழந்தைகளே, யாராவது புகழ்ந்து உங்களை பேசினா நம்பிடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேற என் கதையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, லைக்கும் பண்ணுங்க. சரி, உங்கள் அம்மா வடை சுட்டிருந்தா எனக்கு கொஞ்சம் தரீங்களா?